ஹாய் கைஸ், இன்னைக்கு எக்கனாமியில் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் மானிட்டரி பாலிசியை பற்றி நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே நமக்கு தெரியும், கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணுறது ஃபிஸ்கல் பாலிசி, ஆர்பிஐ ஃபாலோ பண்ணுறது மானிட்டரி பாலிசின்னு நமக்கு தெரியும். இங்கே பப்ளிக்கில் மணி சர்க்குலேஷனை கண்ட்ரோல் பண்ணுங்கிறதுக்காக ஆர்பிஐ மானிட்டரி பாலிசியில் சில இன்ஸ்ட்ருமெண்ட்டாக ஃபாலோ பண்ணி அந்த மணி சர்க்குலேஷனை கண்ட்ரோல் பண்ணுது. அதை பார்த்தீங்கன்னா ரிப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரிப்போ ரேட்டு, லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி, மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி, காரிடார், பேங்க் ரேட், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ, ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன், மார்க்கெட் ஸ்டெபிலைசேஷன் ஸ்கீம். இதை பேஸ் பண்ணி தான் ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி நம்ம இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு வராங்க. அதை ஒன்று நம்ம தனித்தனியாக பார்க்கலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் மானிட்டரி பாலிசியில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரிப்போ ரேட். அதாவது ஆர்பிஐ ஒரு பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஒரு அமௌண்ட்டை பேங்க்கு கிட்ட கொடுப்பாங்க. அதுக்கு பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா, லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸுக்கு கீழே இருக்கிற கவர்மெண்ட் கொலேட்ரலையோ இல்லை லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிற கவர்மெண்ட் செக்யூரிட்டியோ ஆர்பிஐட்ட கொடுத்துட்டு அந்த அமௌண்ட்டை வாங்கிக்குவாங்க. இதை தான் ரிப்போ ரேட்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ஆர்பிஐ பேங்க்குக்கு பணத்தை கொடுக்குது ஒரு பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட்ல. இதுதான் ரிப்போ ரேட். அதே செகண்ட் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ரிப்போ ரேட். அதாவது பேங்க் இப்போ மணி சர்க்குலேஷன் பப்ளிக்ல அதிகமாக இருந்ததுன்னா அதை சக் பண்ணி எடுக்கணும். அதுக்காக ஆர்பிஐ பப்ளிக் இருக்கிற லிக்விடிட்டியை அப்சர்வ் பண்ணணும். அதுக்கு இந்த வழியை ஃபாலோ பண்றாங்க. அதாவது ஒரு பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட்ல பேங்க் கிட்ட இருக்கிற மணியை ஆர்பிஐ வாங்கிக்கும். அதுக்கு பதில் லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டிக்கு கீழே இருக்கிற கவர்மெண்ட் செக்யூரிட்டியவோ இல்லை கொலேட்டரலோ பேங்க்கு கொடுத்துட்டு அந்த பப்ளிக்ல இருக்கிற மணியை அப்சர்வ் பண்ணி வச்சுக்குவாங்க. இதுதான் ரிவர்ஸ் ரிப்போ ரேட்னு இங்க சொல்றோம். தேர்ட் லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி. அதாவது இந்தியன் மார்க்கெட்ல மணி ஷார்ட்டேஜ் இருந்ததுன்னா கண்டிப்பா எக்கனாமிக் growth பாதிக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் பாதிக்கும், அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் பாதிக்கும். நம்ம கையில பணம் இல்லைன்னா நம்ம எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம்? நம்ம கையில பணம் இல்லைன்னா நம்ம எப்படி இன்னும் நிறைய ஆட்களை ரெக்ரூட் பண்ணுவோம்? கண்டிப்பா நடக்காது. அப்போ நம்மளுடைய எக்கனாமிக் growth பாதிக்கும். அதுக்கு ஆர்பிஐ என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அமௌண்ட்டை, அதாவது லிக்விடிட்டி மார்க்கெட்டுக்கு ஏத்தவாறு இந்த லிக்விடிட்டி பேங்க் கிட்ட கொடுப்பாங்க. இப்ப நம்மளாம் என்ன பண்ணுவோம்? பணம் தேவைப்பட்டா பேங்க் கிட்ட அப்ரோச் பண்ணுவோம். அந்த பணத்தை வாங்கி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதால நம்மளுடைய எக்கனாமிக் growth அதிகமாகும். அதே டைம்ல ப்ரொடக்ஷன் அதிகமாகும். இப்ப ப்ரொடக்ஷன் அதிகமாகுதுன்னா எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக, ஆட்களை அதிகம் நம்ம எடுக்கணும். அப்ப ரெக்ரூட்மெண்ட்டும் அதிகமாகும், எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷனும் அதிகமாகும். அப்ப ஷார்டேஜ் ஆஃப் மணி மார்க்கெட்ல இருந்ததுன்னா ஆர்பிஐ லிக்விடிட்டி இன்ஜெக்ட் பண்ணி கொடுக்கறது தான் லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி. அதே டைம்ல இப்ப எக்ஸஸ் ஆஃப் மணி மார்க்கெட்ல இருந்ததுன்னா கண்டிப்பா இன்ஃபிளேஷன் வந்துடும். அதாவது பணத்துக்கு மதிப்பு இல்லாம போயிடும், பொருட்களுடைய விலை அதிகமாயிடும். அப்படி அதிகமா இருக்கும்போது ஆர்பிஐ என்ன பண்ணும்? மார்க்கெட்ல இருக்கிற மணியை சக் பண்ணி எடுத்துரும். அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. அப்ப லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டினா என்னன்னா, மார்க்கெட்ல மணி சர்க்குலேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத ஆர்பிஐ பார்க்கும். அதை பேஸ் பண்ணி தான் மணியை இன்ஜெக்ட் பண்ணலாமா இல்ல மணியை சக் பண்ணி எடுக்கலாமாங்கிறத முடிவு பண்ணும். அதுக்கு யூஸ் பண்றதுதான் லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி. அடுத்து மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி. எப்போ ஒரு கமர்ஷியல் பேங்க் கையில பணம் இல்லையோ, திடீர்னு அவங்களுக்கு பணம் தேவைப்படுது, அப்போ ஆர்பிஐ அப்ரோச் பண்ணுவாங்க. அப்போ ஆர்பிஐ அந்த அமௌண்ட்டை கமர்ஷியல் பேங்க்குக்கு ஒரு பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல கொடுப்பாங்க. சரி, இப்போ ஆர்பிஐ அந்த அமௌண்ட்டை கொடுக்குது இல்லையா, அது எப்படி கொடுப்பாங்க? ஒவ்வொரு கமர்ஷியல் பேங்க்கும் ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோன்னு, அதாவது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை ஆர்பிஐல பார்க் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த அமௌண்ட்ல குறைச்சிக்குவாங்க. இப்போ 100 ருபீஸ் நான் ஆர்பிஐ எஸ்எல்ஆர்ல போட்டு வச்சிருக்கேன்னா அதுல 30 ருபீஸ் எடுத்துக்கிட்டு 70 ருபீஸை நாங்க பார்க் பண்ணிட்டு அந்த 30 ருபீஸை அந்த கமர்ஷியல் பேங்க் எடுத்துக்குவாங்க. அது ஒரு பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல தான் எடுத்துக்குவாங்க. ஆனா அதே எவ்வளவு அமௌண்ட்னாலும் நான் எடுத்துக்க முடியுமானா கண்டிப்பா எடுக்க முடியாது. ஒரு பர்டிகுலர் லிமிட்ல தான் அந்த எஸ்எல்ஆர்ல அந்த கமர்ஷியல் பேங்க் மணியை எடுக்க முடியும் ஒரு பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல. எப்ப இதே மாதிரி நடக்கும்? அதாவது திடீர்னு அந்த கமர்ஷியல் பேங்க் கையில பணம் இல்ல, அதாவது லிக்விடிட்டி ஷாக்னு சொல்லுவாங்க. அதுக்கு பணம் இல்லைன்னா ஆர்பிஐ அப்ரோச் பண்ணுவாங்க. அப்ப எஸ்எல்ஆர்ல இருக்கிற அமௌண்ட்டை குறைச்சிக்கிட்டு ஆர்பிஐ ஒரு பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல மணியை கமர்ஷியல் பேங்க்குக்கு கொடுப்பாங்க. அதுதான் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி. அடுத்து நம்ம பார்க்க போறது காரிடார். ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம் ரிப்போ ரேட்னா என்ன, ரிவர்ஸ் ரிப்போ ரேட்னா என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். ஆர்பிஐ மார்க்கெட்ல இருக்கிற மணி சர்க்குலேஷனை பேஸ் பண்ணி தான் ரிப்போ ரேட்டையும் ரிவர்ஸ் ரிப்போ ரேட்டையும் ஃபிக்ஸ் பண்றாங்க. இப்ப ஒரு கமர்ஷியல் பேங்க்குக்கு திடீர்னு பணம் தேவைப்பட்டதுன்னா அவங்க
ஆர்பிஐ கிட்ட வந்து அந்த பேங்க்கை அப்ரோச் பண்ணும். அப்படி அப்ரோச் பண்ணும்போது ரிப்போ ரேட்ல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்ல தான் ஆர்பிஐ வந்து அந்த பேங்க்குக்கு பணம் கொடுக்குது. அதுதான் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி. அது எஸ்எல்ஆர்ல குறைச்சிட்டு கொடுப்பாங்க அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அப்ப ரிவர்ஸ் ரிப்போ ரேட்டுக்கும் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டிக்கும் இடைப்பட்ட கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பை தான் நம்ம காரிடார்னு நம்ம சொல்றோம். அடுத்து நம்ம பார்க்க போறது பேங்க் ரேட்டு. ஆர்பிஐ ஆக்ட் 1934ல செக்ஷன் 49 இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் ஆர்பிஐ வந்து பேங்க் ரேட்டை பப்ளிஷ் பண்ணுது. அந்த ஆர்பிஐ வந்து இந்த பேங்க் ரேட்ல தான் ரீடிஸ்கவுண்டட் பில், கமர்ஷியல் பேப்பர் எல்லாத்தையுமே வாங்குவாங்க. இந்த பேங்க் ரேட்டை எதுக்கு அலைன் பண்ணி வச்சிருப்பாங்கன்னா மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி ரேட்டுக்கு அலைன் பண்ணி வச்சிருப்பாங்க. எப்பெல்லாம் இந்த மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி ரேட்டும் பாலிசி ரிப்போ ரேட்டும் சேஞ்ச் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்கா பேங்க் ரேட்டும் சேஞ்ச் ஆகும். இப்ப மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி ரேட்டும் பாலிசி ரிப்போ ரேட்டும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா பேங்க் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி ரேட்டும் பாலிசி ரிப்போ ரேட்டும் குறைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கா பேங்க் ரேட்டும் குறையும் அப்படிங்கறத இங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, அதாவது நெட் டிமாண்ட் டைம் லைபிலிட்டியில ஒரு பர்டிகுலர் பர்சன்ட் ஆஃப் அமௌண்ட்டை வந்து ஆவரேஜ் டெய்லி பேலன்ஸா ஒரு பர்டிகுலர் பேங்க்கு ஆர்பிஐல வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிறது தான் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. அடுத்து ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. நெட் டிமாண்ட் டைம் லைபிலிட்டியில ஒரு பர்டிகுலர் பர்சன்ட் ஆஃப் அசட்டை வந்து ஒரு பேங்க்கு கவர்மெண்ட் செக்யூரிட்டிலையோ இல்ல கேஷாவோ இல்ல கோல்டாவோ ஸ்டோர் பண்ணி வைக்கணுங்கிறது தான் ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. இதை முடிவு பண்றது ஆர்பிஐ தான். இவ்வளவு பர்சன்ட் வந்து இதுல சேவ் பண்ணி வைக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நெட் டிமாண்ட் டைம் லைபிலிட்டியை பேஸ் பண்ணி தான் ஒரு பேங்கிங் சிஸ்டத்துல எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ரிசோர்ஸ் இருக்குங்கிறத முடிவு பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு நெட் டிமாண்ட் டைம் லைபிலிட்டி வந்து 18% நம்ம ஒரு உதாரணத்துக்கு தான் வச்சுக்கிறோம். அப்ப பேங்க் கையில வந்து 82% ஆஃப் அசட் லிக்விடிட்டி அசட் இருக்கு. இதே நெட் டிமாண்ட் டைம் லைபிலிட்டியை 20% இன்க்ரீஸ் பண்ணோம்னா பேங்க் கையில இருக்கிற லிக்விடிட்டி அசட் வந்து 80% இருக்கும். அப்ப பேங்க் கையில இருக்கிற பணம் வந்து குறையுது. அப்ப லெண்டிங் பண்றதும் குறையும். அதே நெட் டிமாண்ட் டைம் லைபிலிட்டி வந்து 16% இருக்குதுன்னு வச்சுக்கிட்டோம்னா பேங்க்ல இருக்கிற லிக்விடிட்டி அசட் வந்து எவ்வளவு இருக்கும்? 84% இருக்கும். அப்ப பேங்க் கையில அதிகமா பணம் இருக்கு, அதிகமா லெண்டிங் பண்ண முடியும். அப்போ ஒரு பேங்கிங் சிஸ்டத்துல அவைலபிலிட்டி ஆஃப் ரிசோர்ஸ வந்து முடிவு பண்றது எஸ்எல்ஆர் தான் முடிவு பண்ணுது. அப்ப அதிக அமௌண்ட் பேங்கிங் சிஸ்டத்துல இருந்ததுன்னா பிரைவேட் செக்டருக்கு அதிகமா லெண்டிங் பண்ணுவாங்க, குறைவா இருந்ததுன்னா குறைவா தான் லெண்டிங் பண்ணுவாங்க. அப்ப ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோனா இதை படிச்சா போதும். அடுத்து ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன். இப்போ உதாரணத்துக்கு நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்ல மணி சர்க்குலேஷன் வந்து குறைவா இருந்ததுன்னா எக்கனாமிக் growth பாதிக்கும்னு சொல்லியிருந்தேன். அப்ப என்ன பண்ணும்னா ஆர்பிஐ வந்து மார்க்கெட்ல இருக்கிற செக்யூரிட்டி எல்லாம் வாங்கிக்கிட்டு அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட்டை வந்து இன்ஜெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதே பப்ளிக்ல வந்து மணி சர்க்குலேஷன் அதிகமா இருந்ததுன்னா ஆர்பிஐ கையில இருக்கிற கவர்மெண்ட் செக்யூரிட்டியை மார்க்கெட்ல வித்துட்டு மார்க்கெட்ல இருக்கிற லிக்விட், அதாவது மணி சர்க்குலேஷன் வந்து அப்சர்வ் பண்ணி எடுத்துருவாங்க. அப்போ வந்து அதிகமா மணி இருந்ததுன்னா சக் பண்ணி எடுப்பாங்க, குறைவா மணி இருந்ததுன்னா இன்ஜெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன் இங்க சொல்றாங்க. அடுத்து மார்க்கெட் ஸ்டெபிலைசேஷன் ஸ்கீம். இதை வந்து 2004ல இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அதாவது ஃபாரின்ல இருந்து கேபிட்டல் ஃப்ளோ இந்தியாவுக்கு அதிகமா இருந்ததுன்னா இந்தியன் மணி மார்க்கெட்ல வந்து மணி சர்க்குலேஷன் அதிகமா ஆயிடும். சரி, இப்ப என்ன பண்றது? ஆர்பிஐ என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷார்ட் டேட்டட் கவர்மெண்ட் செக்யூரிட்டியவும் ட்ரெஷரி பில்லவும் வித்துட்டு அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட் ஆஃப் கேஷை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தனி கவர்மெண்ட் அக்கௌண்ட் ஆர்பிஐல இருக்கும், அதுல வந்து டெபாசிட் பண்ணி வைப்பாங்க. ஏன்னா மார்க்கெட்ல அதிகமான மணியை வந்து எது வழியா அப்சர்வ் பண்ணியிருக்கோம்? இந்த ட்ரெஷரி பில்லையும் ஷார்ட் டேட்டட் கவர்மெண்ட் செக்யூரிட்டியும் வித்துட்டு அது வழியா நம்ம கேதர் பண்ண அமௌண்ட்டை ஆர்பிஐல ஒரு செப்பரேட் கவர்மெண்ட் அக்கௌண்ட்ல நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். அப்ப என்ன ஆகும்? மார்க்கெட்ல வந்து மணி சர்க்குலேஷன் வந்து நார்மலான கண்டிஷனுக்கு இந்த மார்க்கெட் ஸ்டெபிலைசேஷன் ஸ்கீம் வழியா ரெகுலேட் பண்ணிக்கிட்டு ஆர்பிஐ வருது. இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் மானிட்டரி பாலிசினா இந்த அளவுக்கு நம்ம படிச்சா போதும். இதுல இருந்து தான் உங்களுக்கு யூபிஎஸ்சி கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணுவாங்க.